45 வருடங்களாக இடதுசாரிகள் வசமிருந்த கேரளாவின் திருவானந்தபுரம் மாநகராட்சியை கடந்த டிசம்பர் மாதம் பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருந்தது. பாரதிய ஜனதா கட்சி கேரளாவின் திருவானந்தபுரம் மாநகராட்சியை கைப்பற்றி 45 நாட்களுக்குள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி திருவானந்தபுரத்தில் இருக்கக்கூடிய மக்களை சந்திப்பதற்காக திருவானந்தபுரம் விஜயம் மேற்கொண்டிருந்தார். கேரள மாநிலத்தினுடைய ரயில் சேவைகள் மற்றும் அபிவிருத்தி கட்டமைப்புகள் பலவற்றை பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆரம்பித்து வைத்திருக்கின்றார். பாரத பிரதமரை காண்பதற்காக அதிக அளவிலான கேரள மக்கள் திருவானந்தபுரம் சென்றிருந்தார்கள். அப்பொழுது மக்கள் முன்னிலையில் உரையாற்றியிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி 1987 ஆண்டுக்கு முன்னர் பாரதிய ஜனதா கட்சியானது குஜராத்திலே ஒரு சாதாரண கட்சியாகத்தான் இருந்தது. ஆனால் 1987 ஆண்டு அகமதாபாத் மாநகராட்சியை வெற்றி பெற்றதன் பின்னர் பாரதிய ஜனதா கட்சி வசம் குஜராத்தே வசமானது என்று கூறியிருந்தார். அதே போன்றுதான் இப்பொழுது திருவானந்தபுரம் மாநகராட்சியை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியிருக்கின்றது. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அடிக்கல்லாக இருக்கின்றது. இனி பாரதிய ஜனதா கட்சி கேரளாவிலே ஆட்சியை கைப்பற்றும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே மக்கள் முன்னிலையில் பேசியிருந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேரள மக்களுக்கான பல திட்டங்கள் குறித்தும் பேசியிருந்தார். அது மாத்திரமல்ல, ஐயப்பன் ஆலயம், ஐயப்பன் கோவிலினுடைய தங்க திருட்டு அந்த சந்தேக நபர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்பதையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திலே ஊழலுக்கான ஒரு ஆட்சியை வசமாக வைத்திருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நிறைவை சந்திக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதையும் தெரிவித்திருக்கின்றார். இப்பொழுது சென்னைக்கு சென்றிருக்கக்கூடிய பாரத பிரதமர் தொடர்பிலான செய்திகளை அடுத்த காணொலியில் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றேன்.